ஒரு ஊர்ல பாக்கியம் அப்படிங்கிற மாமியாரும், லட்சுமி அப்படிங்கிற மருமகளும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்க மத்த மாமியார் மருமகள போல இல்லாம 2 பேரும் ரொம்ப நண்பர்களாகவே இருந்தாங்க. லட்சுமியோட கணவர் தொழில்ல ஏற்பட்ட நஷ்டத்தால வீட்ல நெறைய பணத் தேவை ஏற்பட்டது. அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லட்சுமிக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. அத்தை, நான் எங்கேயாவது வேலைக்கு போகலான் இருக்கேன். நம்ம ஊரில் இருக்க ஏதாவது ஒரு கடையில் வேலை கிடைச்சி மாதம் ஒரு 5000 ரூபா 6000 ரூபா கிடைச்சா கூட அது நம்ம வீட்டு செலவுக்கு ஆகும் அத்தை. நீ சொல்கிறதும் சரிதான் கண்ணு. நானும் சும்மா தானே இருக்கேன். எனக்கு ஏதோ ஒரு என்னால் முடிஞ்ச வேலை செய்கிற அளவுக்கு ஒரு கடையில் வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும். வா போய் தேடி பார்க்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமியும் பாக்கியமும் ஊருக்குள்ள இருக்க கடைகள்ல தனக்கு ஏத்த மாதிரி ஏதாவது வேலை கிடைக்குமான்னு தேடி பார்க்க போனாங்க. ஏன்ற கண்ணு, உன்னோட கடையில் ஏதாவது வேலை இருந்தால் கொடு கண்ணு. எனக்கு மாதம் ஒரு 4000 5000 கொடுத்தா கூட போதும். நான் நல்லா வேலை செய்வேன். என்ன சொல்கிற? அப்படின்னு பாக்கியோ கடைக்காரரை பார்த்து கேட்டா. அதுக்கு கடைக்காரரோ, என்னது 4000 5000 ரூபாயா? 4000 5000 ரூபாயில என்னால் தர முடியாதுமா. ஒரு 1000 2000 வேணா தரேன். இஷ்டம்னா வா, இல்லைன்னா நீ போகலாம். லட்சுமியும் போற வழியில ஒரு பழக்கடையில பழ வியாபாரம் செய்யற பெண்மணியை பார்த்து இப்படி கேட்டா. ஏங்கம்மா, உங்கள் பழக்கடையில் ஏதாவது வேலை இருந்தால் எனக்கு கொடுங்க. எனக்கு மாதம் 4000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தா போதும். நான் நல்லா வேலை செய்வேன். இல்லைம்மா, ஆள் வச்சு வேலை செய்கிற அளவுக்கு என் கடையில் வியாபாரம் அவ்வளவா ஓடுறதில்ல. ஏதோ சீசனை பொறுத்து ஓடுதும்மா. நீ வேற பக்கம் எங்கேயாவது வேலை தேடி பாரு. லட்சுமியும் பாக்கியமும் வேலை எங்கே தேடியும் கிடைக்காம ஒரு மரத்துக்கடியில் நிழல்ல ஓய்வெடுக்க வந்தாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் இட்லி விற்கிறத பார்த்தாங்க. அங்கே இட்லி வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கே வந்து 2 பசங்க இப்படி பேசிக்கிட்டாங்க. இந்த இட்லி கடையில் இட்லி நல்லாவே இல்லைடா. கல் மாதிரி இருக்குது. சாம்பார் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குது. சட்னியும் ரொம்ப நல்லா இல்லை. வேறு கடைகள் இருந்தால் அங்கே கூட சாப்பிட்லாம். வேறு கடை எதுவும் இல்லாததுனால இங்கேயே சாப்பிட்றதா இருக்குது. பசங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறது நிழல் கடையில் ஓய்வெடுத்துட்டு இருந்த பாக்கியத்து காதுலையும் லட்சுமி காதுலையும் விழுந்துச்சு. இதை கேட்டு லட்சுமியும் இப்படி சொன்னா. ஏங்கத்த, பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால் இருக்க இடத்துல இந்த ஒரு இட்லி கடை தான் இருக்குது. அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் இட்லி சாம்பார் சட்னிலாம் சூப்பராக செய்வீங்களே. நாம் ஒரு இட்லி கடை இங்கே போட்டால் என்ன? நீ சொல்கிற யோசனையும் சரியாக தான் கண்ணு இருக்குது. நாமளும் எங்கெங்கேயோ வேலை தேடி பார்த்தோம். நமக்கு வேலையும் கிடைக்கல, பணமும் தேவைப்படுது. சரி, நாமளும் நாளையிலேருந்து ஒரு இட்லி கடையை ஓப்பன் பண்ணிடலாம். அடுத்த நாளே பாக்கியமும் லட்சுமியும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்தால் ஒரு இட்லி கடையை திறந்தாங்க. திறந்த கொஞ்ச நாள்லேயே பாக்கியத்தோட இட்லியோட தரத்துனாலையும் டேஸ்ட்னாலையும் நிறைய மக்கள் வந்தாங்க. வயசானவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாமே வந்து அந்த கடையில் சாப்பிட்டாங்க. இதனால் பாக்கியமும் லட்சுமியும் ரொம்ப சந்தோஷமாக கடையை நடத்திக்கிட்டு வந்தாங்க. லட்சுமியும் சுவையாக சமோசா செய்வா. தன்னோட கடையில் இந்த சமோசாவையும் சேர்த்து விற்கலான்னு சொல்லி லட்சுமி சமோசா சுட்டு அதையும் கடையில் விற்க ஆரம்பித்தா. சமோசாவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததால் ஊரில் இருக்க மக்கள் எல்லாம் சமோசாவும் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தாங்க. இது ஸ்கூல் பசங்களை ரொம்பவே ஈர்த்தது. ஸ்கூல் பசங்க வந்தாங்களா சமோசா ரொம்ப சீக்கிரமாகவே காலியாயிடும். ஒரு நாள் பாக்கியம் கீழே விழுந்து தலையெல்லாம் அடிபட்டுருச்சு. அதனால் பாக்கியமால் சில நாட்களுக்கு கடைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு. அதனால் பாக்கியம் லட்சுமியை பார்த்து இப்படி சொன்னான். அம்மாடி கண்ணு, லட்சுமி, எனக்கு காயம் சரியாகிற வரைக்கும் என்னால் கடை பக்கம் வர முடியாது கண்ணு. நான் இங்கேயே இட்லி சாம்பார் சட்னிலாம் தயார் செஞ்சு தரேன். நீ அதை கடையில் கொண்டு போய் வை கண்ணு. சரிங்க அத்தை, கடையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உடம்பு நல்லா சரியாகிற வரைக்கும் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமே கடைக்கு வாங்க. அது போதும். ஒரு நாள் லட்சுமி தன்னோட இட்லி கடைக்கு போயிட்டு இருக்கும்போது வழியில் அவளோட தோழி ஒருத்தியை பார்த்தா. லட்சுமி, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. உன்னோட இட்லி கடையில் லாபம் நிறைய கிடைக்கணும்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கலப்படம் செய். அப்போ தான் உனக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு அவள் லட்சுமி கிட்ட சொன்னான். இதை கேட்ட லட்சுமியும்,
நீ சொல்கிறதும் நல்ல யோசனையாக தான் இருக்குது. நான் நாளையிலேருந்து கொஞ்சம் கலப்படம் பண்ணுறேன். அப்போ தான் நிறைய பணம் வரும். அந்த பணத்தை வச்சு நான் பெரிய ஹோட்டல் கட்டலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றிடி. அப்படின்னு சொன்ன லட்சுமியும் அடுத்த நாள்ல இருந்து அவங்க மாமியார் செஞ்சு கொடுக்குற சாம்பார் சட்னியில் தண்ணியை கலக்க ஆரம்பிச்சா. அதனால் மக்கள் எல்லாம் இவ கடைக்கு வரதை நிறுத்திட்டாங்க. பாக்கியமும் சில நாளில் அவ தலையில் இருக்க காயம் சரியாகி கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டா. வந்து 2 நாள் பார்த்தா கடைக்கு கூட்டமே வரல. பாக்கியமும் லட்சுமியை பார்த்து இப்படி கேட்டா. ஏன்ற லட்சுமி, ஏன் நம்ம கடைக்கு கூட்டமே வரமாட்டேங்குது? பக்கத்தில் ஏதாவது புதுசாக கடைக்கு திறந்துருக்குறாங்களா என்ன? அதுக்கு லட்சுமி இப்படி சொன்னா. புதுசாக கடைலாம் யாரும் திறக்கல அத்தை. நான் தான் அதிகமாக லாபம் கிடைக்கும்னு சொல்லி சாம்பார் சட்னியெல்லாம் கொஞ்சம் தண்ணியை ஊற்றுனேன் அப்படின்னு சொன்னான். அட லட்சுமி, என்ன கண்ணு இப்படி பண்ணி வச்சிருக்க? நம்ம சாம்பார் சட்னியோட சுவைக்காகவும் தரத்துக்காகவும் தான் மக்கள் நம்மக்கிட்ட வந்தாங்க. இனிமே இப்படி பண்ணக்கூடாது கண்ணு. இனிமே தரமாக விற்கலாம். தன்னோட தவறை உணர்ந்த லட்சுமியும் அப்போலேருந்து பொருள்கள் எல்லாம் தரமாக வழங்க ஆரம்பித்தாங்க. பழைய மாதிரியே மக்கள் கூட்டமும் இவங்க கடைக்கு வந்தாங்க. வர லாபத்தை வச்சு பாக்கியமும் லட்சுமியும் ரொம்ப சந்தோஷமாக கடையை நடத்திக்கிட்டு வந்தாங்க.